பள்ளிவாசல் தரப்போலாவுக்கு 60,000 நான் ஸ்பான்சர் பந்தல் போட்டு என்ன இல்லாம பந்தல் வெளில போயிருந்தா முஸ்லீம் தல் போய் நான் சண்டை போடுவோம். அது வேற. அது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க. நீங்க சார் உங்க நேரத்தை உழைக்கிறதுக்கு நாடு வல்லரசு சாப்பிட்டு சார் உங்க நேரத்தை மதத்தை மாத்துறதுக்கு செலவழிக்காதீங்க சார். சார் சார் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப தலைவலி மாத்திரை சாப்பிட திருப்பி வருது. உங்களுக்கு இந்து மதத்துல எவனும் இருக்க கூடாது. ஏன்னா 2 பயலுக்கு வேலை. முஸ்லீமுக்கு கிறிஸ்துவனுக்கு என்ன வேலைன்னா இந்தியாவை அழிச்சு விடணும். ஒண்ணு இல்ல எனக்கு எங்க தெருவுல வாங்க உங்களுக்கு நான் ஒரு வீடு வாங்கி தரேன். அந்த மனையை வாங்கி தரேன். எங்க அண்ணன் விட்டு மனை தான் உங்களுக்கு வாங்கி தரேன். உங்க தெருவுல எனக்கு ஒரு வீடு வாங்கி தருவீங்களா? எனக்கு முஸ்லீம் தெருவுல ஒரு வீடு வாங்கி இப்போ எல்லாரும் சேர்ந்து பழகுறாங்க. எங்க இப்ப நொட்டுறாங்க சார்? எங்க நொட்டுறாங்க? நான் இந்த மனையை வந்து எங்க அண்ணன் விட்டு மனை தான் நான் வாங்கி தரேன். இந்த கிறிஸ்தவ தெருல என்னால உங்களுக்கு நான் முஸ்லீமுக்கு வீடு வாங்கி தரேன். உங்க தெருவுல எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க பாக்கலாம். தருவீங்களா? நான் இப்ப சாமிக்கு படிச்சுட்டு தரேன். நீங்க சாப்பிடுவீங்களா? நான் சாமிக்கு படிச்சுட்டு தரத நீங்க சாப்பிடுவீங்களா? நீங்க சாமிக்கு படிச்சா கேணையணும் சார். நல்லா தெரியும் சார். பிரிவினை உண்டு பண்றவங்க சார். நீங்க பிரிவினை உண்டு பண்றவங்க நீங்க. உண்மையா தம்பி? இல்ல கோவம் இல்ல. என்னுடைய உரிமை, என் தேசம், என் நாடு, என்னுடைய உரிமை. புரியுதுங்களா? நான் சாமிக்கு படிச்சுட்டு கொடுக்கறத நீங்க சாப்பிடுவீங்களா? நீங்க அல்லாவுக்கு படிச்சுட்டு கொடுங்க, நாங்க சாப்பிடுறோம். எங்க மதத்துல சொல்லப்படல. எங்க மதத்துல பிரிவினையை உண்டு பண்ணவே இல்ல. முஸ்லீம் தெருவுல எனக்கு ஒரு வீடு கொடுப்பீங்களா? வாடகைக்கோ இல்ல நான் குடியேறதுக்கு ஒரு வீடு கொடுப்பீங்களா? சார் இந்தியாவுக்கு நீங்க வாடகைக்கு வந்தவங்க சார். இந்தியா உங்களுக்கு வாடகை வீடு. என் தேசம், என் நாடு, என் மக்கள். நீங்க பிரிவினையை உண்டு பண்றீங்க. நாங்க முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சகோதரத்துவமா தான் பாக்குறோம். நீங்க அப்படி பாக்குறதே கிடையாது. என்னையே நீங்க கூப்பிடுறீங்க. உங்கள்கிட்ட நான் வந்து பேசுறேன். நாங்க இந்து மதத்தை சார் 90 பூசுறேன் சார். நீங்க என்ன உங்க தொப்பியை நான் போடுறேன் சார். நான் முஸ்லீம். ஓகே சார் 90 எடுத்து வரப்படா. இல்ல 90 எடுத்து உங்களை ஏத்துக்கிறேன். எங்களை நீங்க ஏத்துக்கிறீங்களா? உங்களை ஏத்துக்கிறேன் சார். நீங்க சொல்லணும்ல, வந்து சொல்லணும்ல. இல்ல 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 சார். ஏன் சார் உங்களுக்கு இந்த வேலை? ஏன் இந்த இந்து மதம் உயிரோட இருக்கு? பொதுவா உங்க தெருல சொல்லுங்க சார். நான் வந்து முஸ்லீம் மதத்தின் மீது மிகப்பெரிய பற்றுதல் எனக்கு உண்டு. என்ன எதனாலன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவன் வந்து நாயா பேயா இந்துவ மாத்த அலைகிறான். முஸ்லீம் தான் போறவனை மட்டும் வச்சுக்கிறான். அதனால எனக்கு உங்க மதத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. இந்த கேவலமான பட்டை போடுங்க பாக்கலாம். போடுங்க சார். போடுங்க சார். என்ன கடவுள்? நான் தான் உங்க தொப்பி போடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா போட்டுங்க. அது ஒரு தப்பு என்ன? நான் தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடவுள் யாரை சிந்திக்கணும் ஃபர்ஸ்ட். இல்ல நான் தான் யாரு கடவுள் அறிஞ்சு வணங்கணும். தெரியாம என்ன செய்ய கூடாது அப்படி சொல்றாங்க. தம்பி அப்படியே யாரு கடவுள் தெரிஞ்சு வணங்கணும். இல்ல சார் யாருன்னு அறிஞ்சு வணங்கணும். தெரியாம நினைச்சு நான் ஏத்துக்கிறேன் சார். நான் பள்ளிவாசல் தொழு வைக்கிறேன். வர ரெடி. அதெல்லாம் வேணாம். உங்களை தீவிரவாதி சார் நீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி? நீங்களா தீவிரவாதி சார். எந்த மதத்தை அழிச்சு வந்திருக்கீங்க? ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இருக்கு. மதம் அதிகம் அழிச்சிருக்கீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தீவிரவாதி சொல்றதே வந்து ஒண்ணுமே வேணாம். என் கூட 12 மரம் உழைப்பு தான் இறைவன். அல்லாஹ் யாரு தெரியுங்களா? உழைப்பு தான் அல்லாஹ். நான் இல்ல சொல்றேன். என் கூட வந்து உழைக்க வாங்க. ஆள் இல்ல பாருங்க. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த இடத்துல? 100 பேர் நிக்கிறான். அந்த பையன் மார்க்கெட்ல மூட்டை தூக்குறாப்புல. அவன் மூட்டை தான் உழைப்பு அவனுக்கு. இவன் காங்கிரீட்டை இழக்க போறான். காங்கிரீட்டை மம்முட்டி தான் அல்ல அவனுக்கு. அவன் பாருங்க கொத்தனார். அவனுக்கு கருணை தான் அல்ல. இவங்க சென்ட்ரி அடிக்க போறான். சுத்தியல் தான் அல்ல. அதெல்லாம் அதெல்லாம ஒரு பெரிய மார்க்கத்தை உண்டு பண்ணி இந்த தேசத்தை அழித்து எப்படிங்க? இந்த தேசத்தை அழித்து இந்துக்கள் அனைத்தை அழித்து. ஏன் நீங்க கிறிஸ்துவத்துக்கு போனீங்கன்னா? ஏன் நீங்க ஐயரோட வந்து நீங்க சாப்பிட வேண்டியதானே? யார் சாப்பிடல? ஐயரோட வாங்க நம்ம சாப்பிடுவோம். எங்க சாப்பிடுறதுக்கு இல்லங்க. சாப்பிடுறதுக்கு இல்ல. அதுக்கு நான் சொல்றேன். வாங்க நம்ம கோயிலுக்கு போறோம். நான் முஸ்லீம் தெருக்கு வர வாங்க நம்ம ஐயரோட போய் சாப்பிடுவோம். சாப்பிடுறது தெருக்கு வாங்க நம்ம சொல்லிடுவோம். நான் என்ன சொல்றேன்? வாங்க சார் நான் மரியாதைங்க சார். வாங்க பிறந்த புராமண நான் தான் ஜாமீன் சொல்றேன். அவரே சம்பந்தம் பண்ணுவோம். வாங்க இந்துவா அவரே சம்பந்தம் பண்ணிடுவோம். வாங்க நானும் அதனால சமமா வந்து பொண்ணு எடுக்கட்டும். நான் எடுக்கிறேன். நீங்க எடுக்கிறீங்களா? வாங்க ஐயரோட போ. உங்களுக்கு ஏன் வேலை? அதத்தான் நான் கேக்குறேன். இது ஏன் அதத்தான் நான் கேக்குறேன். மதத்தை மாத்த வரீங்க? நான் மதம் மாத்த வரவே இல்ல. மதம் இல்ல. முதல்ல மதங்கிறது அது குப்பை. அது உங்கள்கிட்ட நான் பேசவே இல்லையே. என்ன பேசுறீங்க? என்கிட்ட பேசுங்கன்னு சொல்றேன். யாரு எங்க பேச சொல்றீங்க? நான் அதத்தான் என்ன சொல்றேன். ஐயா உங்க என் வீட்டுல வந்து என் வீட்டுல வந்து என்னைய தப்பானவன் சொன்னா நான் சரி பண்ணுவேன். என்னைய வந்து தீவிரவாதமா நான் சொல்லணுமா இல்லையா? தீவிரவாதம் நான் சொல்லணுமா இல்லையா? என்ன தப்பா வந்து சொல்றாங்க நான் சொல்லணுமா இல்லையா? நாங்க தீவிரவாதி இல்ல. இந்து மதத்தை அழிச்சு தீவிரவாதத்தை செய்யறது யாரு? செய்யறது யாரு?
யாரு யாரு யாருன்னு நீங்களே சொல்றேன். சொல்லுங்க. தீவிரவாதத்தை செய்யறது யாரு? ஐயா ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கணும். தீவிரவாதத்தை செய்யறது 12 யாரு? குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. ஆமா, சரி. முதல்ல ஒரு குண்டு கூட வைக்கலையா? ஐயா காந்தியை கொண்டது யாரு? காந்தி அயோக்கிய பையா. பாத்தீங்களா தேசத்தந்தையா அயோக்கிய போலாம் பாருங்க. நான் தான் சொல்றேன். நீங்க கேட்டுங்க. காந்தியை கொண்டது காந்தி வந்து அயோக்கிய போலாம். கோட்சே, எங்க அண்ணன் கோட்சே கொண்டாரு. எங்க அண்ணன் கோட்சே கொண்டாரு. அப்ப தீவிரவாதி யாரு? அவன் அயோக்கிய பையங்க. இந்திரா காந்தியை கொண்டது யாரு? அவன் அயோக்கிய பையன்.